ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கும் கனடாவுக்கும் பார்டரில் இருக்கிற நயாகரா ஃபால்ஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நயாகரா ஃபால்ஸ் ரீச் ஆகிறதுக்கு வந்து 12 ஹார்ஸ் ஆகும். நாங்கள் அங்கங்கே நிறுத்திட்டு போனதால் எங்களுக்கு வந்து 14 ஹார்ஸ் ஆச்சு. போகிற வழி எல்லாமே ரொம்ப பச்சை பசலாக இருந்தது. ஸோ ரொம்ப பார்க்கவே கண்குளிராக காட்சியாக இருந்தது. நாங்கள் பாட்டு கேட்டுகிட்டே அப்படியே வந்து 14 ஹார்ஸ் ட்ராவல் எப்படியோ போயிட்டோம். அப்புறம் நாங்கள் ஏற்கனவே ரூம் புக் பண்ணிட்டு இருந்ததால் நைட் ஒரு 8 o'clock வந்து ரீச் ஆனோம் ரூமுக்கு. அங்கே போயிட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் போகலான்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேலையாக காலையில் எழுந்ததும் வந்து ரெடி ஆகிட்டு போய் டிக்கெட்லாம் வாங்கணும். ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெய்ட் ஆஃப் த மிஸ்ட், கேவ் ஆஃப் த வின்ஸ் அப்படின்லாம் வந்து இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து என்ட்ரி டிக்கெட் தேவை. என்ட்ரி டிக்கெட்லாம் வாங்குறதுக்காக நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு இப்போ பார்த்துட்ருக்க வியூவை பார்த்துட்டு அங்கெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அப்புறம் கனடாவெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து 3 o'clock வந்து பார்த்திங்கன்னா மெய்ட் ஆஃப் த மிஸ்ட்னு சொல்லிட்டு ஷிப்பில் போட் பண்ண சொல்லிட்டாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 15 டிகிரி செல்சியஸ் தான் இருந்தது. நாங்கள் என்ன தான் வந்து க்ளவுஸ் எல்லாமே போட்டிருந்தாலுமே ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிற டெம்பரேச்சர் தான் அது. கொஞ்சம் இன்டீரியரை கொண்டு போக மாட்டாங்க, கொஞ்சம் முனையிலேயே வந்து நிற்க வச்சுடுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட் வந்து அதிகமாக இருந்தது. அதனால் நாங்கள் அதிகமாக எதுவுமே பார்க்க முடியல. அங்கே ரொம்ப சாரலும் அதிகமாக இருந்தது. அதை முடிச்சுட்டு அப்புறமா கேவ் ஆஃப் த வின்ஸ்ன்னு சொல்லிட்டு போக சொன்னாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே அருவி விழுற ஃபோர்ஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பசங்களாம் அங்கேயே நின்று கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். நாங்கள் போகிற டைம் வந்து மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது. வரும்போது ஒரு கருப்பு கலர் அணிலை வேறு பார்த்தோம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் பசங்களோட நல்லா விளையாடிட்டு இருந்தது. அப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, நைட் போகாமல் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போயிட்டு திரும்பி ஒரு தடவை பார்த்துட்டும் வரலாம் அப்படின்னு போனால் அப்போ வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் எங்களால் நிற்க முடியல. சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு நாங்கள் தூங்கிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் அங்கேருந்து. நாங்கள் திருப்பி வந்து வரத்துக்கு ஒரு 14 hours ஆகுன்றதால மார்னிங் ஒரு 8 o'clock கிளம்பிட்டோம். நைட் வந்து எங்களுக்கு ரீச் ஆக ஒரு 10 o'clock ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.